ஆன்மீக நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்புகழ் தரும் பெரும்புகழ். அப்படி என்ன புகழ் தந்திருக்கு, அப்படி என்ன புகழ் கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதான கேட்க போறீங்க. இருக்கு. ஒரு முருக பக்தர் முருகனை ஆவலோட பாக்குறதுக்காக பழனிமலை ஏறணும்னு நினைச்சு போறாரு. அவருக்கு ஏற்கனவே விபத்துல 2 கால்களும் அடிபட்டு இருந்ததுனால சரியா மலை ஏற முடியாது. அப்படி இருந்தும் ரொம்ப ஆசையில போயிட்டு இருக்கும் போது பாதி மலை ஏறுற சமயத்துல அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கம் வர மாதிரி சூழ்நிலையாகுது. உடனே தன்னோட மனைவிக்கு ஒரு போன் பண்றாரு. அந்த போன்ல என்ன சொல்ற, நான் முருகனை பார்த்தே ஆகணும், ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா என்ன மேல ஏற விட மாட்டேங்கிறாரு, என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த மனைவி சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா முருகன் உங்களை மலையேற்றி அழகு பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வச்சிடறாங்க. வீட்டுல அவங்க என்ன செய்யறாங்கன்னா, திருப்புகள்ல பழனி முருகனுக்கான திருப்புகள், மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கு மனநூல் விதங்கள் தவறாதே, வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படையினால் இலங்கி மயக்கமர வேதமும் கொள் பொருள் நாடி புரிய பாதகங்கள் துகைத்து வகையால் நினைந்து மிகுத்த பொருளாகமங்கள் முறையாலே வெகுச்சிதனையே துறந்து களிப்பினுடனே நடந்து மிகுக்கு முனையே வணங்க வரவேணும் அப்படின்னு அந்த பழனி முருகனை மனதால நினைச்சு தன் கணவர் மலையேறி வரணும்னு ஆசையோட வேண்டுறாங்க. அப்படி வேண்டி ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலங்க, அந்த கணவர் அடுத்த போன் பண்றாரு, நான் மலையேறி முருகனை பார்த்துட்டே அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஏற்பட்ட பூரிப்பு இருக்கே, அதுதாங்க திருப்புகழ் நமக்கு தரக்கூடிய பெரும்புகழ். இதுக்கு மேல என்னங்க வேணும்? திருப்புகழ் படிச்சா கண்டிப்பா நீங்க கேட்டது கேட்ட மாத்திரத்தில் மட்டுமல்ல, நீங்க கேட்டதை விட பல மடங்கு கிடைக்கும். அந்த பழனி முருகன் 1 கேட்டா 2 தருவாங்கிறதுக்கு எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கு. இன்னும் பல விஷயங்கள் இந்த திருப்புகழ்னால எத்தனையோ பேத்துக்கு நடந்திருக்கு. அடுத்தடுத்த காணொலிகள்ல அதை நம்ம பார்ப்போம்.